துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதத்தில் வந்து சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 8வது இடத்துல இருக்கிறது. ஸோ ராசிக்கு 8வது இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து அவ்வளோ ரொம்ப நல்லது கிடையாது. திருமண முயற்சிகள் அப்படி ஏதாவது எடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. திருமணம், சுப காரியங்கள் இது மாதிரி எந்த விஷயத்தையும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டாம். வீட்டில் வந்து கணவன் மனைவி உறவு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்க போகிறது. இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளால் 2 பேருக்குள்ள சில பிரிவுகள் உண்டாகி மறைஞ்சு திருப்பி நீங்கள் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தையால் உங்களுக்கு நன்மைகள் தான் இருக்குது. உயர்கல்வி இல்லைனா புதுசாக எதனாச்சும் கற்றுக்கணும், லாங்குவேஜ் கற்றுக்கணும், இல்லை புதுசாக வேறு ஏதாவது கற்றுக்கணும் அப்படி சொல்லி போகும்போதோ, இல்லை டபுள் டிகிரி செகண்ட் டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து உகந்த காலமாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ வந்து பெரிய ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கவங்களுக்கும் தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அதை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறதுக்கு இருக்குது. கண்ணில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கோ இல்லைனா வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் உண்டாகிறதுக்கு இருக்குது வந்துட்டு அது போகும். மெயினாக வந்துட்டு கண், தலை இது 2துலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் சும்மா தேவையில்லாத கோவம் வருது, டென்ஷன் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. உயர் அதிகாரிங்கக்கிட்ட அடக்கி வாசிங்க, இல்லைனா தேவையில்லை ஆபத்துகளை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. லீகல் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு லா பாயிண்ட் பேசாமல் இருங்க. இல்லைனா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்குள்ளே பலனை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆக முடியும். வீடு வாங்கிறது விற்கிறது அதுக்கு வந்து இது வந்து சரியான நேரமாக தான் இருக்குது. மூதாதையர்கள் சொத்தை வந்து வாங்கி விற்கிறதுக்கு கூட இப்போ வந்து உங்களுக்கு மீன்ஸ் உங்களுடைய பாகம் கிடச்சதுன்னா அதனால் விற்று கூட உங்களுக்கு பணம் வர்றதுக்கு இருக்குது. கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பேச்சை குறைக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வருது. கடவுள் வழிபாடு ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளை கண்டிப்பாக கோயிலுக்கு போயோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு விதத்துலையோ யாருக்காவது ஞாயிற்றுக்கிழமைகளை கோதுமை இல்லை சப்பாத்தி இல்லைனா கோதுமை மாவு இது மாதிரி சில விஷயங்கள் தானம் பண்ணிட்டு வாங்க. இல்லைனா இந்த ஒரு மாதமும் உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன், டார்ச்சர் இதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5ம் 6ம் அதிர்ஷ்ட எண்களாக இருக்குது. பச்சையும் வெள்ளையும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்குது. புதனும் வெள்ளியும் அதிர்ஷ்ட கிழமைகளாக இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்ட கடவுள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானும், புதன்கிழமை வந்து உங்களுக்கு பெருமாளும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன்னா ஏன்னா உங்களுக்கு சூரியன் 8ல் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வர்றது வந்து ரொம்ப நல்லதாக தரும், அதிர்ஷ்டத்தை தரும். இந்த துலா ராசியில் பிறந்தவங்க வந்து கலைத்துறையில் இருந்தால் அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் வரும். புதிய பட ஒப்பந்தங்கள் வந்து உண்டாகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்களால் உங்களுக்கு வந்து சந்தோஷங்கள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு வந்து கல்விக்காக நீங்கள் இது பண்ணலாமா அது பண்ணலாமா நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்துப்பீங்க. அந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு இருக்கிற தடைகளை வந்து ஆன்மீகத்தானதான் மீன்ஸ் கோயிலுக்கோ இல்லைனா ப்ரேயர், பூஜா இது மாதிரி ஏதாவது பண்ணி நீங்கள் வந்து அதை தவிர்த்துக்கிறது வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லதை கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு புதிய தொழில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ கடன் வாங்கி நீங்கள் கண்டிப்பாக தொழில் பண்ணலாம். நிச்சயமாக உங்களோட தொழில் வந்து சக்ஸஸ் ஆக தான் முடியும். ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து புதன், ஆனால் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நிதானம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நிதானமாக நீங்கள் வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து தொழில்துறையில் வந்து ரொம்ப சந்தோஷங்கள் இருக்குது. ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போது வந்து நான் உங்களை திருப்பி வந்து பார்த்துட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.